ஹalleluya சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. சரி, நம்ம இயேசுவுடைய பிள்ளைங்க, நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு எல்லாம் என்ன இருக்கணும்னா, நம்ம அழகா பிறந்தாலும் சரி, உள்ளமா இருந்தாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு குறையா இருந்தாலும் நல்ல அழகா இருந்தாலும் சரி, நம்ம நம்மளை படிச்சது யாரு? ஏசப்பா. நமக்கு எஜமான் யாரு? ஏசப்பா தான். அதனால நம்ம மைண்ட்லயும் என்ன இருக்குதுன்னா, எனக்கு அழகுனா இயேசு மட்டும்தான், ஆசைனா செல்போன் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. பாத்தீங்களா, உங்களை ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? சில பேருக்கு இன்ஸ்டாகிராம் தான் ஆசை. அதோ வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்கி பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல நீங்க தினமும் மூழ்கி போயிருந்தீங்கன்னா ஜெனரேஷனுக்கு தான் தெரியும். அதுலயே மூழ்கி போயிருந்தா கன்ஃபார்ம் பிசாசு உங்களை கேஷ் பண்ணி வச்சிருக்கிறான், நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஹalleluya. அப்புறம் கடைசியில பாட்டு பாடுறாங்க, மாட்டிக்கிட்டான்னு ஒருத்தர் கர்த்தர் தான் வரணும். அதுக்கும் ஹalleluya சொல்லுங்க பார்த்தோம். சும்மா பாட்டான்னு தெரியாது, ஆனா கர்த்தர் வந்து இல்ல. ஹalleluya. அப்போ கர்த்தர் தான் நம்ம காப்பாற்றுவோம். ஹalleluya. சரி, சொல்லலாமா? எனக்கு அழகெல்லாம் யார் தான்? எங்க வைஃப் தான். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. பாத்தீங்களா, உண்மையா இருக்கு. எனக்கு அழகெல்லாம் எங்க ஹஸ்பண்ட் தான். ஹalleluya சொல்லுங்க. அன்பா இருக்கீங்க. ஹalleluya. கொடுத்து வச்ச மக்கள். ஹalleluya. ஆனா நம்ம இயேசுவோட பிள்ளைங்க வாயில நம்முடைய எண்ணெல்லாம் என்ன இருக்கணும்? எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனக்கு ஆசையெல்லாம் நீங்க தானே, எப்படி இருக்கீங்க சிஸ்டர், எப்படி இருக்கீங்க பிரதர் அப்படின்னா மூஞ்சி தொங்க போட்டிருப்பாங்க. எப்படி போட்டிருப்பாங்க? துணி கட்டில போட்ட மாதிரியே மூஞ்சி என்ன இருக்கும்? ரொம்ப வாடி போயிருக்கும். சில பேர் காலையில இருந்து ஆபீஸ் வேலை, கம்பெனி வேலை முடிச்சுட்டு 6 மணிக்கு மேல வீட்டுக்கு வரும்போது அவங்க மூஞ்சி எப்படி இருக்கும்? நல்ல மேக்கப் கூட போயிருக்காங்க. போகும்போது இருக்கிற அந்த உற்சாகம், அந்த ஜொலிப்பு வரும்போது அப்படியே அமாவாசையா மாறிடும். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அப்போ நமக்கு எப்பவுமே கிறிஸ்துவுக்குள்ளான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்ற வசனம் சொல்லுது, எப்போதுமே சந்தோஷமா இருக்கணுமா. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? எப்பவுமே நமக்கு சிரிச்சுட்டே இருக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகத்துல கிடைச்சா, அப்பா இதை விட ஒரு பெரிய பாக்கிய நன்மை ஏதாவது இருக்குமா? ஹalleluya. நம்ம விசுவாசத்தை கலந்து போகவே கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. ஒரு வசனம் ஞாபகம் வருது. சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம் 37ஆம் அதிகாரத்துல, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா சொல்லுங்க. சில பேர் பேஸ்புக்கு முன்னாடி மகிழ்ச்சியா, சீரியல் முன்னாடி மகிழ்ச்சியா, சினிமா தேட்டர் முன்னாடி மகிழ்ச்சியா, நல்ல நடிகர்கள் இல்ல உங்க ஊர்ல தான் டெய்லி இங்க வந்துதான் நான் நடிக்கிறது, ஷூட்டிங் நடிக்கிறது நிறைய பார்த்தேன் இங்க வரும்போது. ஹalleluya. அப்ப சில பேருக்கு நடிகர் மேல அப்படியே அவங்களுக்கு ஆசை. ஹalleluya. அப்போ கவனிங்க, நம்ம வாழ்க்கையில எந்த மனுஷனும் நமக்கு சமாதானத்தை தர முடியாது. நம்ம இந்த மாதிரி ஆலயத்துல வரும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஹalleluya. சமாதானக்காரன் நீங்க
பேர் விஜயலட்சுமினால அப்பா அம்மா பேரை போட்டுக்க வேண்டியதான். அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுது, தாயின் கருவில் உருவாகும்னே தெரிந்து கொண்டேன். பேர் சொல்லுங்க, நீங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் வந்து உள்ள கையில மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. அல்லேலூயா. நீங்க யாருமே மிஸ் ஆகல. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க பாக்கலாம், நீங்க யாருமே மிஸ் ஆகல. எங்கிருந்து? ஏசப்பாவுடைய கருத்துல இருந்து. அல்லேலூயா. சரி, நம்ம பிறப்பும் ஏசப்பா தான். சரி, நம்முடைய முடிவு எப்படிதான் இருக்கணும்? பாதியில வந்து கிறிஸ்தவம், பாதியிலே போறவாக இருக்கணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அப்பா இருக்காங்க எங்க வீட்டாங்க. ஆரம்பத்துல என்ன அல்லேலூயா, என்ன சொல்ல கூட்டம், என்ன நிறைய பேருக்கு அப்படியே பயங்கரமா உற்சாகமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சபைக்கு வரதை விட்டுட்டாங்க. அசுத்தமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஊர் கதைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முடிவு இயேசு விட்டே பின்வாங்கி போயிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க, இன்னைக்கு அவங்க இல்லை. ஆனா இன்னும் வாழ வேண்டியவங்க. காரணம் என்னன்னா, இயேசு விட்டு யாரெல்லாம் பின்வாங்குறாங்களோ அவங்க முடிவு ரொம்ப இருளா போயிடும், சமாதானம் இல்லாம போயிடும், நிம்மதி இல்லாத வாழ்க்கை போயிடும். அவங்க யாராலும் திருத்தவே முடியாது. நமக்கு எப்படி இருக்கணும்னா, என் வாழ்வும் ஏசப்பா தான், என் முடிவும் ஏசப்பா தான். நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, இன்னைக்கு எல்லாம் கல்வி, காலேஜ், ஸ்கூல் இதெல்லாம் போகும்போது நம்ம நம்பிக்கை நமக்கு எப்பவுமே யார் மேலதான் இருக்கணும்? ஆமா, பசங்க மேலேயோ நண்பர்கள் மேலேயோ. இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி வளர்ந்து போயிடுச்சு. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம், பெருமையா சொல்லிக்கிறாங்க. கேஸ் என்ன பண்றாங்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, பெஸ்டீஸா, பெஸ்டீஸ். இந்த மாதிரி இன்னைக்கு இந்த சின்ன வயசுலயே இன்னைக்கு பிசாசு நிறைய பிள்ளைகளை தான் ஆத்மாவை கெட்டு போய் கொண்டதோட தெரியாம இன்னைக்கு நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. ஏசப்பாவை வணங்குற நம்முடைய வாழ்க்கையில இயேசுதான் நமக்கு முதலமா இருக்கணும், முடிவுமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாடலாமா? சொல்லலாமா? நீங்க பாட மாட்டீங்களா? ரசிக்கிற மாட்டீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்க ஹிந்திக்காரங்களா இல்ல தமிழ் தெரியாதா உங்களுக்கு? தமிழ் தெரியுறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தமிழ் நாடு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காரு. யாருன்னா தமிழ் தெரியலன்னு சொன்னீங்கன்னா அவங்க நான் கம்பேர் பண்ணி விட்டுருவாங்க. யாருக்கு உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. சரி, முதலும் முடிவும் நீங்கதானே. முற்றிலும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. முற்றிலும். நமக்கு ஜுரம் வந்தாலும் யார்தான்? நமக்கு நல்ல தங்க நகை வந்தாலும் யார்தான்? ஏசப்பா. அல்லேலூயா. பசி எடுத்தாலும் ஏசப்பா தான், கஞ்சி குடிச்சாலும் ஏசப்பா தான், பிரியாணி சாப்பிட்டாலும் ஏசப்பா தான். இன்பத்திலும் துன்பத்திலும் நன்மையும் தீவிலும் எப்போதுமே சொல்லுங்க இயேசு. சொல்லுங்க இயேசு. அல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க. கஷ்டம் வரும்போது, வியாதி வரும்போது, பயம் இருக்கும் போது நீங்க இயேசு இயேசு தைரியமா சொல்லிட்டே இருக்கணும். அப்ப அதெல்லாம் விலகி போகும். அல்லேலூயா. உங்க சத்தம் தான் அதிகமா கேட்கணும். முதலும் முடிவும் நீங்களாக, முற்றிலும் காப்பவர். ஒரு 10 நிமிஷம் 4 மணி நேரம் நான் ரொம்ப நீங்க ஸ்லோவா பண்ணீங்கன்னா இழுக்கிறது உங்களால. நீங்க உற்சாகமா பாருங்க, தப்புன்னு வச்சுட்டு ஜெபம் பண்ணி கலந்துடலாம். முதலும்
எத்தனை பேருக்கு தெரியும்? வயசுல பெரியவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா அந்த படத்தை பார்த்தா பாவம் ஒன்றும் தெரியாது. இன்னும் என்ன பாவத்தை சேர்த்து கொட்டிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. ஏவிஎம் ராஜன் அப்படின்னு ஒரு சினிமா நடிகர் இருக்கிறார், இன்னமும் இருக்கிறாரு. அவர் வயசு போன சில நாட்களுக்கு முன்பதாக மறைத்து போனாங்க. அவரோட நான் திருநெல்வேலி பகுதிக்கு நான் போயிருந்தேன். அவரு நிறைய ஊழியர்களுக்கு போவார். நான் இசை வாசிக்கிறதுக்கு அவரோட உடல் ஊழியர் மாதிரி நான் போவேன். ஏன்னா எப்பவுமே கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்குவாரு, பேசுவாரு. ஒரு வாட்டி கவனிங்க, மழைய குளம் அப்படின்னு மருத குளம் அப்படின்னு நீங்க திருநெல்வேலி, கன்னியாகுமரி, வள்ளியூர் ஆமா அந்த பகுதியில் எடுத்தீங்கன்னா தெரியும். மருத குளம் அப்படின்னு நாகர்கோயில் போற ரூட்ல இருக்கு. அங்க நாங்க கார்ல போயிட்டு இருக்கிறோம். ஐயா, நானு அப்புறம் 2-3 ஊழியர்காரங்கெல்லாம் சேர்ந்து போகும்போது நாங்க போயிட்டு இருக்கும்போது அந்த ஹைவேஸ்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு டயர் தனியா கயங்கி இருக்கும். எங்களுக்கு முன்னாடி ஓடுது. நாங்க கவலையே படல. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு தைரியம் என்னன்னா, நாங்க யாருக்காக போறோம்? இயேசுக்காக போறோம். அதனால ஒரு சின்ன குறைவு ஆனால் இல்லாதபடி வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அப்போ டயர் முன்னாடி தாங்கிட்டு ஓடுது. டிரைவர் சாமர்த்தியமா சுந்தரமான டிரைவர், எந்த ஒரு டேமேஜ் ஆகாம அழகாக சேஃபா ரோட்டுக்கு ஓரமா நிறுத்திட்டாரு. அவர் இறங்கினதான் நான் சொல்றது ஒரு 20 வருஷம் கதை. அவர் இறங்கின உடனே அந்த ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கிராமம் இருக்கு அந்த ஹைவேஸ்ல. அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ஐயாவை பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, பேர் வச்சிருக்கிற உருவத்துலதான் பக்தரெல்லாம் ஏவிஎம் ராஜன் நிறைய சினிமா படங்கள்ல கடவுள் மாதிரியே நிறைய வேஷம் போட்டு நடிச்சிருக்காரு. அவரை பார்த்துல திரளான கூட்டம் கூட்டிட்டாங்க. அவர் இந்த பக்தர் அந்த பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு தேவதாசன் எந்த பக்த வேஷம் போட்டாலும் அவருக்கு நிம்மதி கொடுக்கல அப்படின்னு இயேசுதான் கொடுத்தார் அப்படின்னு இயேசுக்காக இன்னமும் ஊழியம் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல. அல்லேலூயா. அது மாதிரி சினிமா உலக பிரகாரமான காரியங்கள்ல சிக்கி தவித்து அன்னைக்கு மனுஷன் ஏதோ கிடைக்கும் அப்படின்னு போறாங்க. ஆனா அது மாயையான உலகம். அல்லேலூயா. அதனால பாவம் மன்னிப்பு படத்தை பார்த்தா பாவம் மன்னிக்க படாது. ஆனா உண்மையான பாவத்தை மன்னிக்கிறதே நீங்களும் நானும் ஆராதிக்கணும் நம்ம இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் நமக்காக ரத்தம் சிந்தினார். இன்னைக்கு மனுஷன் வீரனுடைய ரத்தத்தை வேண்டாம் எடுப்பான தவிர தான் ரத்தத்தை நமக்காக கொடுக்க மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதை நமக்காக செஞ்சார். காரணம் ஒரே ஒரு வார்த்தை தான், அன்பு. லவ். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வார்த்தை? அந்த அன்பு, லவ்வுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் கூட அந்த அன்புக்கு உண்மையா ஈக்குவலா பியூரிட்டியா சுத்தமா கோல்டு மாதிரி யாராலையும் காட்ட முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. சரி, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். நமக்கு தெரிந்த சில வசனங்கள் தான் நம்ம உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் எங்கிருந்து வர சொல்லுங்க பார்க்கலாம். எங்கிருந்து வரீங்க? இப்ப நீங்க ஊரெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும். எங்கிருந்து வரீங்க சொல்லுங்க. தம்பி, சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க பாருங்க, எங்கிருந்து வரீங்க? நம்ம இருக்கிறதா கேட்கிறேன். கேள்வி கேட்கல நமக்கு
யோசனை வரல. ஹalleluya. வீட்ல இருந்து வரும், அவ்வளவுதான், சிம்பிள். ஹalleluya சொல்லுங்க. எங்க இருந்து வரும்? எவ்வளவு பெரிய ராஜனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், பிளைட்ல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், பஸ்ல போனாலும் எங்கதான் வந்தாலும் கடைசியா வீட்டுக்கு வந்தாலும். அப்போ வீட்டுக்கு வந்தாதான் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். அப்பதான் நமக்கு மூச்சே வரும். ஓ, எவ்வளவு நேரம் வேலை செஞ்சு வந்துட்டேன், வீட்டுல வந்தா நமக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம். ஹalleluya. சரி, அப்போ இந்த வீடு இன்னைக்கு உலகத்தை நான் பத்தி சொல்லல, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த வேதம் நம்முடைய வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த வேதாகமத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் நினைக்கலாம், ஏன் தடவை கட்டிட்டேன், ஏன் ஞானத்துல கட்டிட்டேன், நான் நைட்ல பக்கம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டிட்டேன் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ரொம்ப நல்லது, சந்தோஷம். ஆனாலும் அவர்களுக்கும் கர்த்தர் சேர்த்து சொல்றது, உங்க வீடு, நம்ம வீடு எப்படி இருக்கணும். இன்னைக்கு என்ன மீட்டிங்? இன்னைக்கு குடும்ப ஆசீர்வாதம் சொல்லுங்களேன். வாலிபர் பிள்ளைங்க சொல்லவே மாட்டாங்க, ஏன்னா வாலிபர் மீட்டிங் இல்லை, அதனால என்ன வார்த்தைலாம் தெரியல. குடும்ப ஆசீர்வாத கூடுகை. நம்ம குடும்பம் எங்கதான் இருக்கு? வீட்டுலதான் வாழ்றோம். அப்பா, அம்மா, பிள்ளைங்க, தாத்தா, பாட்டி, சொந்தம், பந்தம். இல்ல இதுல வேற சண்டை ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், திடீர்னு பிரச்சனை. இதுவும் நம்ம வேலை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கணும். அப்ப கவனிங்க, நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். எபிரேயர் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சொல்லப்படப்போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அப்ப கவனிங்க, முதல் பாயிண்ட் சொல்லுங்க. என்ன பாயிண்ட் சொல்லுங்க? திருப்பி கேட்கிற இந்திக்காரங்க வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. தமிழ் தானே, நல்ல பதில் சொல்லுங்க. முதல் பாயிண்ட் உண்மை. சொல்லுங்க, உண்மை. நம்முடைய வீடு உண்மை உள்ள ஒரு வீடா இருக்கணும். ஹalleluya. மோசே கர்த்தர் அழைக்கும் போது ஆரம்பத்திலே ஒரு பெரிய அற்புதம் செய்றார். ஒரு பச்சை செடி அப்படியே ஃபயர் ஆகுது. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மோசேக்கு முன்பதாக அற்புதம் செய்றார். கோல நீட்னா பாம்பாகுது. அதே கோல நீட்னா, அதாவது கண்மலையை பார்த்து பேசினா தண்ணீர் வருது. கடல், அந்த கடலை ரெண்டா பழகுறாரு. இந்த மாதிரி லட்சம் மக்களை ஒரு கேப்டனாக, ஒரு தலைவனாக இந்த மோசே என்கிறவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற அளவுக்கு ஆண்டவருடைய அற்புதம், கிருபை, கரம் அந்த மோசேயோடு இருந்தது. ஹalleluya. எத்தனை பேருக்கு ஆசை, என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்யணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, என் கணவர் வாழ்க்கையில, என் மனைவி வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்யணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லப்படுகிறது. என்ன இருக்கணும்? உண்மையா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஒரு சகோதரி பார்க்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு வீடு, அந்த வீட்டுல 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேரும் ஒருத்தரும் நல்லதே சொல்லல. ஒரு அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் இவங்க இருக்கிறாங்களே, வாய்ப்பு இருந்தாலே பேசுவாங்க, உண்மை ஒரு தடவை பேசுறதே கிடையாது. அதுக்கப்புறம் மாறி 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 கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் தெரியுமா கஷ்டப்பட்டேன்? அவன் கிறிஸ்தவம் சொல்லி 20 வருஷம் 30 வருஷமா இருக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க எப்படி தெரியுமா பேசணும்? ஊழியக்காரர் வரும்போது, ஐயா இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கய்யா, ஐயா இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் அற்புதம் செய்தார், ஆண்டவருக்கு நன்றியா, ஐயா கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறேன், ஐயா இந்த ஊழியர்களுக்கு நீங்க எங்க போறீங்க என்னையும் சேர்த்து கூட்டு போங்க. இதை சொல்றதுதான் ஒரு அனுபவம், இதை சொல்றதுதான் கிறிஸ்தவங்களுடைய வளர்ச்சி. ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆண்டவரை பற்றி பேசுறது கிடையாது. அந்த கதை, இந்த கதை, எதிர் வீட்டு கதை, அடுத்த கதை, இவரு கதை தெரியுமா, அவரு கதை தெரியுமா,
இப்படி நிறைய பேரை குறைய சொல்லி சொல்லி நம்ம வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அலையில சொல்லுங்க. பிரியமானவர்களே, மோசே தேவனுடைய காரியங்கள்ல உண்மையுள்ளதா இருந்தார். அப்ப அவர் கவனிங்க, எவ்வளவு உண்மையுள்ளதா இருந்தா ஆண்டவர் ஒரு அதிபதியா ஒரு தலைவராய் கர்த்தர் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உண்மைதான். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த உண்மையை பார்க்க முடியல. ஆனா பேசுறத பார்த்தா உண்மையை மட்டும் பேசுற மாதிரி இருக்கும். ஆனா என்ன இருக்காது, அதுல உண்மையே இருக்காது. ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார். அதற்காக தான் தேவன் நம்மை படைச்சிருக்கிறாரா? இல்ல பொய் சொல்றவங்களுக்கு, பிறரை அவமதிக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய பார்வையில அருவருப்பா கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. நமக்கு இன்னொரு வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதங்களை பெறுவார். அல்லேலூயா. இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வேலைக்காக போனார். வேலை செய்யற இடத்துல வெளிநாட்டுல அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டு வேலை செய்யறாரு. நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல வசதி வாய்ப்பா வந்துட்டாங்க. ஒரு நாள் அவர் கிறிஸ்தவர், சபைக்கு போறவர். ஒரு நாள் வந்தது நல்ல ஆண்டவரோட ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்குது. என்னன்னா, நீங்க டூப்ளிகேட் சர்டிபிகேட் வச்சுதான் இந்த வேலைக்கு சேர்ந்தீங்க, அதனால இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்ற சத்தத்தை கேட்டுட்டே இருந்திருக்க. அவர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, நேரா எலும்பி எடுத்துட்டு தன்னுடைய ஓனர் கிட்ட போயிட்டேன். ஓனர் அந்த கம்பெனியில போயிட்டு, ஐயா நான் போய் சொல்லி இந்த கம்பெனியில சேர்ந்துட்டேன், என்னுடைய சர்டிபிகேட் எல்லாமே ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட். அப்போ என்ன மன்னிச்சிருங்க, இத்தனை வருஷம் நான் வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல நான் வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு உண்மையை சொன்னார். என்ன சொன்னாரு? உண்மையை சொன்ன உடனே நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம், வேலையை விட்டு திருப்பிடுவாங்க. ஆனா இந்த தெய்வத்துல கர்த்தருடைய சட்டத்துக்கு உண்மையா கீழ்ப்படிச்சதுனால என்ன தெரியுமா நடந்தது? அதே மனிதனை இன்னும் மேல் ப்ரொமோஷனை கொடுத்து கர்த்தர் அதே இடத்துல நிற்க செய்து கவனிங்க. உண்மை உள்ள கொஞ்சத்துல உண்மை இருந்தா ஆண்டவர் அதிகாரியாக மாற்றுவார். நம்முடைய வாய் ரொம்ப உண்மையை பேசணும். நம்முடைய வாய் பேசிக்கிட்டு அவிசுவாசமான காரியங்கள் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஜுரம் வந்தாலும் ஜுரம் இல்லைன்னு சொல்லணும். ஆமே சொல்லுங்க. தலைவலி இருந்தாலும் தலைவலி இல்லைன்னு சொல்லணும். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். கடன் இருந்தாலும் கர்த்தர் கடனை மாற்றுவார் அப்படின்னு சொல்லணும். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசமா நம்ம பேசணும். சொந்த வீடு இல்லைன்னா கர்த்தர் எனக்கு சொந்த வீட்டை கொடுப்பார். கடனை வச்சிருக்கிறோம், கர்த்தர் அதை மீட்க கர்த்தர் திரும்பி பாராட்டுவார், உதவி செய்வார். ஏன்னா வசனம் சொல்றது, நீ எதை விசுவாசிக்கிறையோ அதுபடி உனக்கு ஆகப்படுவது. ஹல்லேலூயா. கவலையே யோசித்து, பிரச்சனையே யோசித்து, இந்த மனுஷனையே யோசித்து, இவங்க என்ன வேதனைப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு அவிசுவாசம் மைனஸே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்ம தேவனுடைய பிள்ளைங்க எப்பவுமே பேரே என்னது சொல்லுங்க, விசுவாசி. ஊசி இல்ல, விசுவாசி. சில பேர் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஐயா எங்க ஆட்டக்காரன் வந்ததே என் சபை மக்களானதையா அப்படின்னு. இவ்வளவு நல்லவங்க சபையில இருக்காங்கல்ல, அந்த ஊழியக்காரரை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்படுத்தி பேசியிருப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பா நல்லாவே இருக்கவே இருக்க முடியாது. ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை நம்ம ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நான் பேசுற வார்த்தைகள்லாம் ஏதோ சொல்லி கொடுத்துட்டு பேசுற தயவுசெய்து நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்துவீங்க.
கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பிறகு பண்ணுவார். ஹல்லேலூயா. போன வாரம் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அங்க எதுவுமே சொல்லல, ஆனா எல்லாரும் பேசிட்டு ஒரு வார்த்தை தெரியுமா, சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்த மாதிரி இருந்தது. எல்லா காரியங்களை குறிச்சு கர்த்தர் எங்களோட பேசினாரு அப்படின்னு மனம் திரும்பி அவங்க சந்தோஷப்பட்டாங்க. வலையில சொல்லுங்க பாத்தீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கணும். கணவன் கிட்ட மனைவி என்ன பண்ணணும்? உண்மையா இருக்கணும். மனைவி கிட்ட கணவன்மார் என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். பெற்ற பிள்ளைங்க பெற்றோருக்கு என்ன பண்ணணும்? பொய் சொல்லி அங்க போறேன் இங்க போறேன் மாத்தி பேசக்கூடாது, மாத்தி செஞ்சிடக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். நீ நிறைய பேர் தெரிய மாட்டாங்க. ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் அறிகுறிகளே என்னன்னா, நம்ம முதல்ல நம்ம உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். யோசுவா சொல்றாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னா நம்ம உண்மையா இருக்கணும் போது கர்த்தர் நமக்கு அற்புதங்கள் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது, தேவனுக்கு பயப்படுகிற வீடா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? பயப்படுற வீடு. 365 நாளும் என்ன சொல்லுவாங்களாம், பைபிள்ல போட்டிருக்கு அப்படின்றாங்க. பயப்படாதே 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 அப்படின்னு 2 காலம் கேட்டு 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 ஒருத்தருக்கும் பயப்படுறதே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவர் எப்படிப்பட்டவரா இருந்தார்? தேவனுக்கு பயந்தவரா இருந்தார். அவர் வீட்டாரோட நீங்க பாருங்க, இவர் பாத்தீங்கன்னா 100க்கு அதிபதி. இவர் கீழே நிறைய ராணுவ வீரர்கள் வேலை செய்யறாங்க. இவருக்கு பணத்துக்கு எந்த குறையுமே இல்லை, இவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இவர் சொன்னா அப்படியே செய்யறதுக்கு வேலையாட்கள் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் கர்த்தருடைய மனசை ரொம்ப பிரியமாயிடுச்சு. ஆண்டவர் பாருங்க, அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு திட்டம் போட்டாரு. அது அவரை பற்றி சாட்சி என்ன சொல்லப்படுகிறது? தன் வீட்டாரோட தேவ பக்திகளும் தேவனுக்கு பயந்தவரா இருந்தார். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்க மாட்டேங்குது. கர்த்தருக்கு பயப்படுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நேரம் தவறாம சரியான நேரத்துக்கு தேவனுடைய ஆராதனைக்கு வருவாங்க. இதெல்லாம் ஒரு அடையாளம். பாடங்களை பாடும்போது அல்லது வீட்டில் இருக்கும்போது வெளியே இருக்கும்போது அவங்க கர்த்தருக்கு பயந்து இருப்பாங்க. ஐயோ, நம்ம தப்பி தவறி எந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது, இவங்க பார்க்கல அவங்க பார்க்கல அப்படின்னு அவங்க செய்யவே மாட்டாங்க. கர்த்தர் ஒரு பார்க்கிறார் என்றுதான் ஒரு பயம் இருக்கும். அப்படின்னு சொல்லுங்க பார்க்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ரகசியம் வசனத்துடைய நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நமக்கு ஞானம் கிடைக்கணும்னா கூட கர்த்தருக்கு பயந்தாதான். நீதிமொழிகள் 1:7 அப்படிதான் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஐஸ்வர்யம் வேணும், நிறைய பணம் வேணும், எல்லாருக்கும் ஆசைதான். இந்த பணத்துக்காக தானே படாத பாடு படுறோம், கஷ்டப்படுறோம். சரி, நான் ஏடிஎம் மிஷின்ல போயிட்டு பேங்க்ல கொள்ளையடிக்கலாம் நான் சொல்லல. நமக்கு வசனம் தான் தெரியுமா சொல்லுது. வாசிக்கல, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. வழியில சொல்ல பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யம் வேணும், நல்ல ஜீவன் இல்ல. நிறைய பேரு, சில பேர் வியாதியில வந்து சில படாத பாடுபடுறாங்க. ஐயோ, என்ன ஆகுமோ தெரியல, இங்க வலிக்குது அங்க வலிக்குது, நடக்க முடியல, நைட்ல படுத்தா தூக்கம் வருது, மாத்திரை மருந்து நிறைய போடுறேன், எனக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னு நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, யாரும் வியாதியோட வாழணும் அப்படின்னு ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. இந்த பைபிள் நீங்க வியாதியோடவே வாழணும் அப்படின்னு சொல்லவே இல்லை ஒரு இடத்துல. நம்ம
சுகத்தோட ஆரோக்கியத்தோட பலத்தோட இருக்கணும் சொல்லி வேதம் சொல்லுது. கைகளை வைத்து வேலையில சொல்லுங்க. அப்ப கவனிங்க, நம்ம வாழ்க்கையில சமாதானம் உண்டாகணும், ஜீவன் உண்டாகணும், ஐஸ்வர்யம் உண்டாகணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். பாசிட்டிவாக பயப்படக்கூடாது. பாசிட்டிவ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வரக்கூடாது. பாசிட்டிவ் சொன்னான்னு சொல்லிட்டு வேலை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து வேலை செய்யணும். பாசிட்டிவ் பார்க்கிறாரா இல்லையான்னு ஆளை பார்த்து வேலை செய்யக்கூடாது. நம்ம வேலை செய்யற இடத்துல நம்முடைய மேனேஜரோ சூப்பர்வைசரோ அதிகாரிகளோ யாரா இருந்தாலும் அவங்கள பார்த்து வேலை செய்யக்கூடாது. நமக்கு என்ன வேலை கட்ட நம்ம கொடுத்திருக்கிறாரோ அதுல உண்மையா இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க படிக்கிறத தவிர வேற எதுவுமே என்ன பண்ணக்கூடாது. அதுக்காக வீட்டுல தொடச்சு பெருக்கி அதெல்லாம் சரியான ஸ்கூல்ல சொல்றேன், காலேஜ்ல சொல்றேன். அப்போ நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்துல நம்ம தேவனுக்கு பயந்து வாழணும். எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அவன் பயப்படணும். டிவி பார்க்கணுமே பயலாமையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சீரியலை பார்த்துட்டு, சினிமா பார்த்துட்டு, சினிமாக்கு வேற ஃப்ரெண்ட்ஸோட கூட்டமாக போறது, ஒரு படம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடக்கூடாது, ஒரே பார்ட்டி வைக்கிறது சினிமா தேட்டர். பயம் இருக்கணும். ஐயோ பாவமான இடத்தில் வசனம் சொல்லுது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கூடாது, பாவிகளுடைய வழியில நம்ம போகக்கூடாது, பரியாசக்கார உட்கார இடத்துல நம்ம உட்காரக்கூடாது. அப்ப தேவன் பார்க்கிறார் என்கிறதான பயம் நமக்கு இருக்கணும். வீட்டுல ஆள் இருந்தாலும் இல்லைனாலும், நம்ம தனிமையா இருந்தாலும் கும்பலா இருந்தாலும் எப்பவுமே தேவனுக்கு பயப்படுற பயம். தேவனுக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்துவாங்க. அவங்க நீடித்து வாழ்ந்திருப்பாங்க. தேவனுக்கு பயம் இல்லாம நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய முடிவு அகாலமா ஆபத்தா முடிகிறது. தேவனை தேடாம இருக்கிற முடிவாக ரொம்ப ஆபத்தா மாறிடும். தேவனை ஆராதிக்க வராம இருக்கிற வாழ்க்கை, தேவனுக்கு பயமில்லாத யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது. மூன்றாவது காரியம், ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்கணும். சொல்லுங்க. பாருங்க, லூக்கா 19 அதிகாரம் 9ஆம் வசனம். லூக்கா 19:9 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு என்ன வந்ததா? ரட்சிப்பு வந்தது. இந்த சகையை பத்தி பாத்தீங்கன்னா, அவர் இன்கம் டாக்ஸ் ஆபீசர், வரி வசூல் செய்கிறவர். பணத்துக்கு பஞ்சமே இருக்காது அவர்கிட்ட. நிறைய ஊழல் பண்ணிட்டார், நிறைய லஞ்சம் வாங்கிட்டார். ஆனா கவனிங்க, இயேசு வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி அவரை பார்க்க ஆசையாய் வகையை தேடினார். எப்படி வகை தேடினாரா? ஆமா, சர்ச்சுக்குன்னா எப்போ போனோம் அப்படின்னு ஆசை இருக்கணும். தாவீதுக்கு இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவர் மனமகிழ்ச்சியாய் இருந்தார். இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கணும். ஐயோ போன வாரம் தான் போயிட்டேன், இத்தனை வாரம் போயிட்டேன், இத்தனை நாள் ஜெபிக்கிறேன், இத்தனை நாள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையில விடுதலை இல்லை, நிம்மதி இல்லை, அதே பிரச்சனை தான் அப்படின்னா பிரச்சனை ஆலயம் கிடையாது, அவங்கதான் பிரச்சனை. அவங்க சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்களை சரி பண்ணிக்காம இருக்கிறதுனால வர பிரச்சனை. அல்லேலூயா. அப்ப இந்த சகையை சொல்றாரு, நான் ஏமாத்தி வாங்கியிருந்தா, யாருக்கையாவது பணத்தை ஏமாத்தி வாங்கியிருந்தா நான் நாளத்தனையா கொடுக்குற ஆண்டவரே. நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட வீடு எப்படி இருக்கணும்னா, அவங்க பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, துரோகத்திலிருந்து அவங்க ரட்சிக்கப்பட்டு மீட்டெடுத்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ற வீடு தான் ரட்சிக்கப்பட்ட வீடு. இன்னைக்கு சில பேர் நினைக்கிறாங்க, எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, எங்க அப்பா அம்மா நல்ல பாரம்பரிய சர்ச்சைக்கு போறாங்க, எங்க அப்பா ஊழியர் செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க. ஏதாவது தேவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்பந்தமே இருக்காது, ஐக்கியமே இருக்காது. அப்போ கவனிங்க, இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன பொய் பேசிருந்தாங்களோ, ரட்சிக்கப்பட்ட பிறகும் பொய் பேசிருந்தாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பெரியவங்களை பார்த்தா மதிக்க மாட்டாங்க, ஒரு கனம் பண்ண மாட்டாங்க, ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க.
ரட்சிக்கப்பட்டு சொன்ன பிறகும் அதே அவமரியாதை தான். ஆனா இந்த சகை அப்படி இல்லை. அவர் மனம் திரும்புறார். நான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேன், இனிமேல என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் நல்லா சரை கழிச்சிருந்தேன், சினிமா தேட்டருக்கு போயிருந்தேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், ஊரை சுத்திட்டு இருந்தேன், சபைக்கு வராமல் இருந்தேன். ஆனா இயேசு என்றைக்கு என்னை ரட்சித்தாரோ நான் ஒழுங்காக எல்லாவற்றையும் கூப்பிட்டு எண்ணி இயேசு பின்னால நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு சிந்தனை ரட்சிக்கப்பட்டிருக்காது. சிந்தனை தவறான யோசனைகளை யோசிச்சே இருப்பாங்க. இவங்களை அழைக்கலாமா, அதை போடலாமா, அடுத்த வீட்டை ஆட்ட போடலாமா, இவங்களை குறை சொல்லலாமா, அவங்களை காலி பண்ணலாமா, இவங்களை அழிச்சு நம்ம முன்னுக்கு வரலாமா, இப்படிப்பட்ட சிந்தனை வீணரானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சில பேருக்கு வாய் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. வாயை திறந்தாலே அந்நிய பாஷை வராது, ஆனா அசுத்தமான வாய் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். கால் தவறான இடங்களுக்கு போதுதான் கால் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். கை தவறான காரியங்களை செய்துனா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா, பாவியாகி என் மேல் கிருபையாய். ஆண்டவர் சொல்றார், இனி பாவம் செய்யாம. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றோங்க. நம்முடைய வீடு ரட்சிக்கப்பட்ட, நம்முடைய வீட்டுல நம்ம மாதிரியா இருக்கும். ஒரு பெரிய கோடீஸ்வரன் நேற்று நான் சந்திச்சேன். இந்த ஓயமால தான் இருக்காரு. ஏகப்பட்ட பிசினஸ் பண்றாரு, ஏகப்பட்ட வருமானம், ஏகப்பட்ட காசு எல்லாமே இருக்கு. ஆனால் சபையோடு சபையை அந்த ஊழியத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. சாதாரண தரையில உட்கார்ற. இன்னைக்கு எல்லாம் சில பேருக்கு 2 போன் நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம். மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல், ஆப்பிள் போன் அப்படி எல்லாம் யூஸ் பண்றோம். ஆனா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் சாதாரண பட்டன் போன் வச்சிருக்கிறார். தாழ்மை. அல்லேலூயா. நம்ம மாதிரியா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், புரோதனமா இருக்கணும். நம்மளை பார்த்து ஐயோ இவங்க போய் சொல்ல மாட்டாங்க, இவங்க நல்லவங்க, இவங்க எப்போ சந்தோஷமா இருப்பாங்க, இவங்க நல்லது மட்டுமே செய்வாங்க, இவங்க எந்த கெட்டதும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு பேர் வாங்குறவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் 20 வருஷம் சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ண தெரியாது. அவங்க எல்லாம் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு பாட்டு பாட சொன்னா பாட்டு பாட தெரியாது, கஷ்டமா இருக்கு. ஆனா பரலோகம் எப்பவுமே துதிக்கிற ஒரு இடம். இங்கே நம்ம நல்லா பாடி துதிச்சு தேவனுடைய வசனங்களை நம்ம நல்லா தியானம் பண்ணி கவனிச்சாதான் ஆண்கள் ராஜ்யத்துல கர்த்தர் நம்மை அங்கீகரிப்பார். அதுக்குதான் இந்த கூட்டங்கள் எல்லாம். வலிமையா சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். 4வது ஜெபிக்கிற வீடா இருக்கும். சொல்லுங்க. ஆமா, ஜெபனால சில பேருக்கு தூக்கம் வந்துடும். என்ன வந்துடும்? அவங்க தூக்க மாத்திரை போட்டு தூக்கம் வரல. எனக்கு இடுப்பு வலி அப்படியே இருக்கு, மூட்டு வலி அப்படியே இருக்கு, சுகர் அப்படியே இருக்கு, நிறைய வியாதி மேல வந்துட்டே இருக்கு அப்படின்னு பயப்படாதீங்க. நிச்சயமா ஜெபத்துக்கு பதில் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டு என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலவித திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கைகளுக்கு வலிமையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இருக்கணும், ஆத்மா இருக்கக்கூடாது. சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய ஸ்தோத்திரம் இருந்துச்சுன்னா ஆத்திரம் 1-2% தான் இருக்கும். ஆனா நிறைய ஆத்திரம் இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் நம்மளால பண்ணவே முடியாது. அல்லேலூயா. கவனிங்க, தானியேலுக்கு ஒரு பிரச்சனை. நல்லா கவனிங்க, உண்மையிலுள்ளதுக்கு தான் பிரச்சனை வரும். சொல்லுங்க. ஆமா, நீதிமானுக்கு தான் அநேக துன்பங்கள் வர அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. ஆனா முடிவு எப்படி இருக்கும்? கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றையும் விலகி. அல்லேலூயா. இங்க கவனிக்கிறோம், இந்த தானியேலுக்கு ஒரு பிரச்சனை. இந்த சிலையை மட்டும்தான் நீ வணங்கணும், நீ வேற எதையுமே எந்த தெய்வத்தையும்
வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாரு ராஜா. சில கூட இருக்கிற ஆட்களே பொறாம பிடிச்சவங்க இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி இவரை எப்படியாவது மாற்றி விட்டுருக்கணும் அப்படின்னு. அதான் கவனிங்க, இவரை வணங்கல, இந்த சிலையை வணங்கலன்னா எங்கதான் போடணும்? சிங்கக்கேபில போடணும். அல்லேலூயா. சரி, நமக்கு சில நேரங்கள்ல ஆண்டவரை மறுதலிக்கிறதான சூழ்நிலை வரும்போது இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க? ஆண்டவரை மறுதலிச்சிருக்காங்க. எப்படி மறுதலிக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவனே வெளியில என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. பைபிள் தூக்கிட்டு வரதுக்கு வெட்கப்படுவாங்க, ஜெபம் பண்றதுக்கு வெட்கப்படுவாங்க. இது எல்லாமே என்னன்னா மறுதலிக்கிறதுக்கு சமம். தேவன் அவரை நடத்தி வர்றாரு, போஷிச்சு வர்றாரு, பாதுகாத்து வர்றாரு, ஆயுஷ் நாட்களை கொடுக்கிறாரு, சுகத்தை கொடுக்கிறாரு, பலத்தை கொடுக்கிறாரு, இஸ்ரவேலை காக்கிறார், உலகங்களை தூங்குகிறார், எல்லாத்தையும் செய்யறாரு. ஆனா அவர்கள் தேவனுக்கு நன்றியா இருக்க மாட்டாங்க. இந்த தானியேலுக்கு சோதனை கஷ்ட காலம் வந்துச்சு. நமக்கும் சோதனை, பிரச்சனை, கஷ்ட காலம் வரும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. 40 நாள் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நீங்க வேணா உபவாசம் போட்டுருப்பாங்க. நடக்குமா? உபவாசம் எடுத்து பாத்தீங்கன்னா நடக்குமா? எனக்கு உபத்திரமே வரக்கூடாது ஆண்டவரே என்ன பார்த்த என்ன கேட்டீங்கன்னா அப்பதான் நிறைய வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் நமக்கு வந்தாலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்பிக்க வல்லவர் என்பதை இந்த தானியேல் அறிந்து கொண்டார். அறிந்ததுனால அந்த கையெழுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அதுக்கு அவர் பயப்படல. உலக காரியங்களுக்கு நம்ம பயந்துடக்கூடாது. டாக்டர் சொல்லுவோம் அதான் உலகம், இவ்வளவு நாளுக்குள்ள நீங்க ஆபரேஷன் பண்ணி வரணும், இல்லைன்னா காலி அப்படின்னா பயந்துடக்கூடாது. சில பேர் நம்ம மிரட்டுவாங்க, சில பேர் நம்ம விரோதமா பேசுவாங்க, உன்னை காலி பண்ற அழிச்சிடல, நீ வாழ்ந்துருவியா அப்படி இப்படின்னு சொல்லி சூன்யமோ மந்திரமோ ஏதோ என்ன செஞ்சாலும் என்ன பண்றக்கூடாது, பயந்துடக்கூடாது. விசுவாசேஸ்வரன் வந்து பேசுவான் நைட்லயே, இன்றோட ஜீவனை எடுக்க போறாங்க எவ்வளவுதான் அப்படின்னா நம்ம என்ன பண்றக்கூடாது, பயந்துடக்கூடாது. அப்போ இந்த தானியேல் பயப்படாம தினமும் வழக்கமா எத்தனை வேலை சோமனா 3 வேலை. எவ்வளவு பக்தியா இருக்கிறார். இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைங்க ஜெபம் பண்றதே கிடையாது. ஜெபம் பண்ணாமையே தூக்கத்தை விட்டு ஏறிருக்கு, ஜெபம் பண்ணாமையே வீட்டை விட்டு வேலைக்கு போயிருக்கு, ஸ்கூலுக்கு போயிருக்கு, காலேஜுக்கு போயிருக்கு. அப்புறம் ஏன் ஆக்சிடென்ட் விபத்தெல்லாம் நடக்காது? தேவனிட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகணும், ஜெபம் பண்ணி செய்யணும். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில எந்த நேரமும் எப்பவுமே நம்ம ஜெபத்தை விடவே. இன்னைக்கு யாரெல்லாம் எல்லாவற்றையும் தேவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்களா, கர்த்தருடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் இல்லைனாலும் இந்த நாள் கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கடைசியா வசனத்தை வேதம் படிக்கிற வீடாக நம்ம வீட்டுல சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம வீட்டுல சீரியல் சத்தம் வரக்கூடாது, சினிமா சத்தம் ஓடக்கூடாது, சண்டை வேதனை தவறான காலையில் சத்தம் வீட்டுல வரக்கூடாது. நம்ம வீட்டுல எந்த நேரமும் தேவ பிரசன்னம் இருக்கிற வீடா இருக்கணும், சுத்தமான வீடா இருக்கணும். ஒரு பாஸ்டர் என்ன கூட்டு போட்டாரு தன்னுடைய பையனுக்கு பொண்ணு பாடுறதுக்காக. அந்த வீட்டுக்கு போன உடனே நாங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சில் தான் ஜெபம் பண்ணோம். சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் வீட்டுல பார்த்தா எங்க கால ஒரு பை தடுக்குது, ஒரு துணி தடுக்குது, ஒரு தட்டு எங்களை வரவேற்குது. அப்படின்னா என்ன, வீடு சுத்தமா இல்ல. அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்த ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிச்சு? இந்த வீட்டுல பொண்ணு எடுக்கூடாது. ஏன் காரணம் என்ன? வீடு வீடா இல்ல, சுத்தமா இல்ல, பெருக்கிறது கிடையாது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆனா நம்ம ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தமான இடத்துல வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, லேவியராகமம் 27 சொல்லுகிறது நம்முடைய வீடு பரிசுத்தம் என்று அவருக்கு அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அப்புறம் கவனிங்க, 2 சாமுவேல் 6 அதிகாரம் 11 12
2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கையில கட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த பைபிளை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருகும், அவங்களுக்கு சுகம் கிடைக்கும், அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும், அவங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். இந்த வசனத்தை கை கொண்டவங்களுக்கு பரலோகமே கிடைக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நம்ம கை கொள்ளணும், படிக்கணும், இதை வச்சுக்கணும், தேவனுடைய இருதயமாகிய இந்த பலகையில இந்த இல்லத்துல வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப தேவ வசனங்கள் நமக்கு ஆயுதமாக மாறும். ஆண்டவர் சாத்தானை எப்படி ஜெயித்தாரு? தன்னுடைய பணத்தினால திறமையினால ஜெயிச்சாரா? வசனத்தினால ஜெயிச்சார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு வர்ற போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகளை நாம என்ன செய்யணும்? வசனத்தை கொண்டு ஜெயிக்கணும். நம்முடைய போராட்டமே ஆவிக்குரிய போராட்டம். என்ன போராட்டம்? ஆமா, ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல, வானமண்டல பொருளாத சேனைகளோடு. ஹல்லேலூயா. இடத்துல நம்ம எழுந்திருப்போமா? ஒரே ஒரு எழுந்திருந்து அப்படி கண்ணை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரே என் வீட்டை தகுதிப்படுத்துங்கப்பா, என் வீட்டை சுத்திகரிக்க ஆண்டவரே, என் ஆண்டவரே வீட்டுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே, உதவி செய்ய ஆண்டவரே சொல்லி நல்ல ஸ்தோத்திரம் அனுப்பப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. பெரிய பணக்காரன் சொன்னாரு, ஊருக்கு போய் பெரிய வசதி நிறைய இருக்கும். அவன் வீட்டாளர்களோடு ஜோம் பண்ணணும், டெய்லி ஜோம் பண்ணணும். வீட்டாளர் தேவையே கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் ஒதுக்கிட்டு வீட்டார் ஆளுநரோடு ஜோம் பண்ணணும். நீங்க ஆமையா இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட போவீங்க. வீட்டார் வந்தாடா, புள்ள வந்தாடா, மனைவி இருந்ததா, யார் வந்தா அதெல்லாம் பார்க்கிறேன். நீங்க ஜெயிச்சா போதும். எல்லாம் வீட்டார் ஆளுநர் கட்டுரை இருக்கிறார். நீங்கள் வீட்டார் அனைவரும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றதுக்கு போகணும். இல்லைன்னா கையை வைக்க கூடாது. சரிங்களா? வீட்டார் அனைவரும் போகணும். ஆண்டு 3 மாதம் காரணமா அந்த உடன்படிக்கை போயிட்டு யாரும் எடுத்து போல எல்லாரும் போட்டு பயப்படுறாங்க. அவங்க எடுத்து போய் ஆசீர்வாதம் பிறகுதான் தாவிது வாழ்க்கை பார்க்கிறார். தாவிது. சரிங்களா? அப்போ வேகம் வாசிக்கிறது வீட்டில் இருந்ததுன்னா ஆண்டவர் அகதிகமாக ஆசீர்வதிப்பார். வேகம் வாசிக்கிறது அதுதான் முக்கியமான. வேகம் வாசித்து நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் கத்துடைய பிள்ளைகள் ரொம்ப கம்மியாக, ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி. 4 ஒரு வருஷம்